எங்கடா வரீங்க? ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா? ஆமாம், 20 rupees வாங்கிட்டாங்க வண்டிக்கு. அவன் வீடியோ எடுத்துட்டு அதில் தெரியும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பிரதீப். நம்ம இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் லீவுன்றனால எல்லோரும் ட்ரிப் பிளான் பண்ணிட்டோம். மைசூர், அது திடீர்னு ட்ரிப் பிளான் பண்ணது. பசங்கள்லாம் பிளான் பண்ணிச்சு. 2 வண்டியில் போகிறதா இருந்துச்சு. இப்போ ஒரு வண்டி மாறிடுச்சு. இப்போ எல்லாம் மைசூர் தான் கிளம்பிட்டோம். ஊட்டிலேருந்து பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கிறோம். வாங்க ஆண்டி வேலை பார்க்கலாம். காய்ஸ், ஊட்டியிலேருந்து தலக்குந்தா கல்லட்டி வழியில் மசனக்குடி, அப்புறம் முத்துமலை தெப்பக்காடு, அந்த வழியிலே அப்படியே பார்த்துட்டு பந்திப்பூர் செக் போஸ்ட் தாண்டி குண்டல்பேட்டு மைசூர், இதுதான் ரூட்டு. ஒரு வண்டியில் போகிறதா இருந்துச்சு. முன்னாடி போகிற க்ரீன் கலர் வண்டி ஜீப் ஒன்று போயிட்டுருக்கோம். அந்த ஒரு வண்டி தான் போகிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிளான் மாதிரி 2 வண்டியிலே போகிறோம். இப்போ ஆல்டோ ஒன்று, ஜீப் ஒன்று போயிட்டுருக்கு. காலையில் சீக்கிரமாகவே போயிட்டுருக்கனால ஏதாச்சும் அனிமல்ஸ் எதுவும் பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். பார்ப்போம். அப்படியே இதான் தலக்குந்தா, இந்த வழி தான் மசனக்குடி ரோடு. இதில் மோஸ்ட்லி ஊட்டி வண்டிக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க இப்போலாம். நிறைய வண்டியெல்லாம் விட மாட்டாங்க, ஏன்னா டிரைவிங் இந்த ரோடு ரொம்ப டேஞ்சரான ரோடு. எங்கள் அம்மாலாம் வெறி கொண்டு கிடக்கேன். வரான், ஒரு நாள் வரான், ஊர் சுத்த போயாவான், காலை தூக்கிட்டு வந்து பெட்ரோலு நான் அடிக்கிறது இல்லை, இருந்தாலும் எங்கள் அம்மா கழுவி ஊற்றுது. இவங்க தான் ஒரு 7 பேர். அன்மேரிட் ஸ்குவாடா? ஆமாம், அது கரெக்டு தான். யாருக்குமே நான் மேரிட் ஆகலை. அன்மேரிட் ஸ்குவாடு தான். செக் போஸ்ட்டு, செக் போஸ்ட் கல்லட்டி செக் போஸ்ட். செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. காய்ஸ், மசனக்குடி வந்தாச்சு. பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலான்ட்டு அப்படியே வந்துட்டோம். இதை விட்டால் பெட்ரோலுக்கு வந்து மைசூர் சைடு தான் போகணும். இல்லை கூடூர் போயிட்டு திரும்பி வர மாதிரி இருக்கும். நிறைய பேர் நிற்கிறாங்க. நான் இங்கே தான் இருக்குண்ணா, உள்ள நிற்கிறாங்க. ட்ரெக்கிங் போகிறாங்க. எதுக்கு வண்டியில் எடுத்துன்னு வாங்குறாங்க? என்ன வண்டியில் ஏறி போயிடுவாங்களாட்டுக்கு. எப்படி இந்த உக்கடை சைடு, இந்த டவுன் ஹால் சைடுலாம் கடைக்கு எங்கே கிடைக்குவாங்க, எங்கே கிடைக்குவாங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி ட்ரெக்கிங் ஜீப் பிடிக்கிறதுக்காக இங்கேயே நின்ட்டாங்க. அது எப்படிப்பா நடு ரோட்லேயே நிறுத்தி பிடிக்கிறானே. ஆமாம், தெப்பக்காடு வந்தாச்சு. எவ்வளோ டூரிஸ்ட் இருக்காங்க, எல்லாம் பைக்கில் வந்துட்டுருக்காங்க. எங்கடா வரீங்க? ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா? இங்கே தான் யானையெல்லாம் குளிப்பாட்டுற இடம். பட் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது.
இவ்வளோ டூரிஸ்ட் எல்லாம் இருக்குங்க. சேர்லாம் போட்டுக்குது யானை குளிப்பாட்டை பார்க்கறதுக்கு. பட் இங்கே யானை குளிப்பாட்டில் மேலே இருக்கிறது யானை. அது என்னது அந்த மேலே யானை முகாம். அது 4 மணிக்கு வந்து அதுக்கு ஃபீட் பண்ணுவாங்க ஃபுட்டு. அப்போ வேணால் பார்க்கலாம். வளர்க்குற யானை தெரியலான்னு தெரியல வீடியோவில். இதான் பந்திப்பூர் செக் போஸ்டா? ஆமாம், இதான் பந்திப்பூர் செக் போஸ்ட். இதை தாண்டி ஒரு 200 மீட்டரில் கர்நாடகா செக். நன்றி மீண்டும் வருக அப்படின்னு போட்டிருக்காங்க. முதல் நாளே கரெக்டாக அவனுக்கு பேர் டென்ட் போட்டு உட்காந்துருப்பானுங்க. இதான் பந்திப்பூர் செக் போஸ்ட். ஃபீஸ் பே பண்ணுமா? சேஞ்சஸ் இருக்கா? நத்திங். சொன்னாங்க போகிறப்பெல்லாம் காசு போட்டாச்சு. உள்ள வந்துட்டோம். கர்நாடகாக்காரங்க ஆக்சுவலாக இப்போ கர்நாடகாக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. கர்நாடகாக்குள்ள இன்னும் என்ட்ரி ஆகலடா. பந்திப்பூர் செக் போஸ்ட்னாலே கர்நாடகா தானே இல்லையா? இப்போ இந்த பிரிட்ஜ் தாண்டின உடனே ஒரு பெண்டு வரும். அப்போ நீ இது இருக்கேன் ஹரி கவுடர் பிரிட்ஜ். என்ட்ரி ஃபீஸ் 20 rupees. ஸ்லிப் ஒன்லி தம்பி. வாங்கியாச்சு. ஸ்லிப்பை இப்போ ஒரு கவர் பண்ணணும். ஸ்லிப் எடுத்து கொடுவேன். ஆமாம் 20 rupees வாங்கிட்டாங்க வண்டிக்கு. பெரிய வெஹிக்கிளாக இருந்தால் எத்தனை ரூபா போட்டுருந்தாங்க? 30 rupees. 50 ரூபா. நாங்கள் 3 பேர் தனியாக ட்ரிப் போயிட்டுருக்கோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் தனியாக ட்ரிப் போயிட்டுருக்காங்க. எடுத்த சொன்னால் முடியாதுன்ட்டாங்க, போயிட்டாங்க. அவங்கள எங்கே போய் பிடிக்கிறதுன்னு தெரில. எத்தனை தூரம் போயிருக்காங்கன்னு தெரில. நாங்களும் அழைச்சி பிடிச்சி போகிறோம், அவங்கள காணோம். மைசூர் போய் தான் டீ வாங்கி கொடுப்பாங்களா? நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. மைசூரில் பானிபூரி ஃபேமஸ். மைசூர் பாக்கம் தான் ஃபேமஸ். எங்கே வாங்க ஒரு டீ கூட வாங்கி தரல. தண்ணி வாங்கி தரல. தண்ணி இல்லை. கேட்டால் நாங்கள் ட்ரிப் போகிறோம். ட்ரிப்புக்கான ஒரு வசதி கூட பண்ணல. ஆமாம், அது ஒரே ஒரு மணி. இப்போ தான் லெஃப்ட் சைடில் பார்க்குறேன் நானும். மானையாச்சும் பார்த்துட்டு போவோம். ஆனால் போர்டு மட்டும் வச்சுக்கிறாங்க, வைல்ட் அனிமல் கிராசிங் ஜோனுன்னு. வரைக்குமே போதும். இப்போ ஆக்சுவலாக தேங்க்யூ தமிழ்நாடு சொல்லுதா கர்நாடகா சொல்லுதா? கர்நாடகா சொல்லுது. பண்டிப்பூர் டைகர் தாண்டிட்டோம். தாண்டியாச்சு. இது என்ன என்னடா வேணும்? அண்ணா உன் சௌகரியத்தை கழுத்தி பிடிச்சிட்டு வந்துடுவா. நாங்கள் வண்டி ஓட்டணுமா? என்னடா அழுத்தி பிடிச்சிட்டு வந்தேன்? இவனை இறங்கி நடந்து வர சொல்ல வேண்டியதானே? டே 20 ஸ்பீட்ல தான் போல. மனசாட்சியோட பேசுகிறேன். 20ல வந்தாங்களா இவங்க? இளநீ குடிச்சிட்டுக்கிறீங்க நீங்கள்? ஆனா கோல்டானா? ஆமாண்டா. எனக்கு வேணாண்டா. நான் குடிப்பேன். எனக்கு இல்லை. டீ கூட குடிக்கலடா. தேங்க்ஸுங்க. எனக்கு வேணும். ஐயோ எனக்கு ஏற்கனவே கூப்பிட்டு கர்நாடகாக்குள்ள வந்தாச்சு. ஏதோ சக்தி ரோடு மாதிரி தான் இருக்கு. இதுவும் ஏதோ எலெக்ஷன் பார்ட்டி போல. எல்லாம் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை எல்லாம் வெள்ளை கலரா இருக்காங்க. வெல்கம் டு அஹமதாபாத். ஏதோ ஹில்ஸ் ஏறுறதுக்கான ஏரியா. நாங்கள் டக்குன்னு படிக்க முடியல, வண்டி கிராஸ் ஆயிடுச்சு. நாங்களே 80ல் வரோம். இவன் 100ல் வரான்னு நினைக்கிறேன். விஷ்ணு ஆமாம், இது கொண்டு குறைச்சல் இல்லை. பிரியாணி என்ன பிரியாணி இருக்கு? சிக்கன் பிரியாணி. 3 பிளேன் பிரியாணி, 4 செட்டு பரோட்டா. சைட் என்ன பார்த்தோம்னா என்ன சிக்கன் மசாலா இருக்கு,
ஏதாவது ஆம்லேட் சொல்லுங்கடா. பிரியாணியா நல்லா இருக்காடா? தக்காளி சாப்பாடு நல்லா இருக்கு. சரி, என்னதான் உண்மையாக இருந்தாலும் வெளியே சொல்லியிருந்தேன் அவன் மாட்டிக்கும். என்ன ரன்னிங்கில் போகிறாங்கய்யா, ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கியா? தௌசண்ட் பிளான் பண்ணிட்டா தானே ஓட்டே விளையாடுறாரு. 9:15 வந்துருச்சு. இன்னொரு மொத்தமாவே அவரோட தான். ஃபைனலாக மைசூர் வந்தாச்சு. இப்போ தான் என்ட்ரி ஆகிறோம் மைசூரில். இங்கேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் தான் பேலஸ். போயிட்டு பேலஸ் பார்த்துக்கோங்க. Then turn left. Head southeast on Dr. Shivratri Rajendra Circle. இங்கே எல்லாமே பேலஸ் மாதிரி தான்டா இருக்குது. இது உண்மையாக பேலஸ் தானா? இதுதான் பேலஸா? பார்க்கிங் இதெல்லாம் எடுக்கும்போது கஷ்டமாயிரு மாட்டேங்க வண்டியை. ஓ இதாண்டா பேலஸ் என்ட்ரன்ஸு. ஃபைனலாக 2 கிலோமீட்டர்ஸ் தாண்டி பேலஸ் என்ட்ரன்ஸை ரீச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் எவ்வளோ தெரில ஒருத்தருக்கு. வெயில் அதிகமாக இருக்குது, சரியான வெயிலாக இருக்குது. ஒருத்தருக்கு 100 rupees. என்ன ஏறி கொஞ்சம் டிக்கெட். டேய் எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்கடா, இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. அவன் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறான். அதில் எப்படி சொல்ல தெரியும்? ஐபோன் எதுக்குண்ணா? செருப்பு டோக்கன் போட்டு வைக்கிறதுக்கு எவ்வளோ கூட்டம். டயர்டு பண்ணிடுறாங்க செருப்பு போட்டு வைக்கிறதுக்குள்ள போடுறாங்க. கேப் போட்டிருக்கனால சீட் இல்லை. சரி சரி அப்படி அதான் அதான் அந்த காலத்து மாட்டு வண்டியா? கைஸ் இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பழங்காலத்து பொருள். அந்த ஸ்டாச்சூஸு, அந்த தேர்.
பயங்கரமாக இருக்குது. எதுவும் மீட்டிங் போடுற இடம் மாதிரி நல்லா இருக்குல்ல? இது மைசூர் பேலஸ் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? ஆனால் ஃபேன் கொஞ்சம் டேமேஜ். அந்த காலத்தில் இந்த பேலஸ் இப்படி கட்டினாங்கன்னு தெரில. இந்த இடமே நல்லா தான் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது பேலஸ் சென்டர். இது என்ன பிளேஸ்ன்னு தெரில அந்த காலத்தில், ஆனால் நல்லா பயங்கரமாக இருக்குது. இந்த பெயிண்டிங்ஸ்லாம் நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்குது guys. இங்கே நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. அந்த காலத்து பெயிண்டிங்ஸ்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் நல்லா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. இந்த பேலஸில் நடந்த ஃபங்க்ஷன் எல்லாமே பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த காலத்தில் நடந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அங்கே இருக்கு பாரு, நல்லா இருக்குது ஆர்கிடெக்சர் பாரு. ஃபால் சீலிங் நல்லா பிடிக்கும். ஃபால் சீலிங் இல்லையா? இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண சேருன்னு நினைக்கிறேன். அதில் நல்லா தான் இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இவ்வளோ நாளாக. தான் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே எப்படி தொடுவேன்? பில்லர்லாம் தொடவே கூடாது இல்லையா சார்? கவர் பண்ணி வேறு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபைபரில் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க, பில்லர்லாம் தொடக்கூடாதுன்ட்டு. காய்ஸ், பேலஸ் முடிச்சாச்சு. அடுத்து ஜூக்கு. இங்கேயே டைம் ஆகிடுச்சு, டயர்டு பண்ணிட்டானுங்க. அடுத்து ஜூக்கு போனோம். அட திரும்பிட்டானே ரே. எப்படி